வீட்ல யார் சார்? வெளியே வாங்க. சொல்லுங்க. எதுக்கு சார் கத்தினே இருக்கீங்க? பக்கத்துல எல்லாம் குடும்பம் இருக்க தேவையில்ல. ஏன்னா இது பிக் பாஸ் வீடு, ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு. நான் இந்த ஏரியா புதுசு, எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. உள்ள எத்தனை பேர் இருக்கீங்க? வீட்டுல 10-15 பேர் சந்தோஷமா இருக்காங்க. அந்த 10-15 பேரெல்லாம் நாங்க சந்தோஷமா இல்ல. எப்ப பார்த்தாலும் கத்தி கத்தி சண்டை போட்டுனே இருக்கானுங்க. முதல்ல அவங்களை வெளியே அனுப்புங்க சார். இது பிக் பாஸ் வீடு, அன்பாலையும் அரவணைப்பாலையும் சேர்ந்த வீடு. அவங்க எல்லாரும் வெளியே போக மாட்டாங்க. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா வெளியே போறதுக்கு மனசே இருக்காது. மனசு இருக்காது இல்ல, வெளியே வந்தா அவங்களுக்கு வேலை இருக்காது. ரொம்ப பில்டப் எல்லாம் கொடுக்குறீங்களே, அப்படின்னா இந்த வீட்டுக்கு ஸ்பெஷலு. இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு வெளியில போனா அவங்க ஃபேமஸ் ஆயிடுவாங்க. போன சீசன் பண்ணவங்க என்ன பண்றாங்க? அவங்கலாம் ஓ, இதுதான் ஃபேமஸா? அப்புறம் முக்கியமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இந்த வீட்டுக்குள்ள போன்லாம் எடுத்துட்டு போக கூடாது. ஏன் கவர்மெண்ட் எக்ஸாம் நடக்குதா? அது இல்ல, உள்ள இருக்கவங்க வெளியே இருக்கவங்க கூட கனெக்ஷன்லயே இருக்க மாட்டாங்க. இவங்க எல்லாம் வெளியே வந்தா ஞாபகத்திலே இருக்க மாட்டாங்க. அப்படி உள்ள எல்லாரும் என்னதான் பண்றாங்க? அவங்கவுங்க தனித்தனியா அவங்கவுங்க கேம் விளையாடுவாங்க. ஏங்க, போன் எடுத்துன்னு போக கூடாதுன்றீங்க, கேம் விளையாடுவாங்கன்றீங்க, ஒண்ணுமே புரியலையே. யாராவது நியூ ஃபேஸ் போட்டிருக்கலாம்ல? அதான் அரோரா இருக்காங்களே, அவங்களதான் எல்லாருக்குமே தெரியுமே. ஆனா அவங்க ஃபேஸை யாரும் பார்த்தது இல்லைல்ல, அதனாலதான் நியூ ஃபேஸ். சரி, நான் கிளம்புறேன். மறக்காம உள்ள இருக்கவங்களுக்கு எல்லாம் ஓட் பண்ணிருங்க. அவங்களுக்கு எல்லாம் ஓட் பண்ண முடியாது, வேணா உங்களுக்கு ஓட் பண்றேன். எனக்கே ஓட் பண்ண போறீங்க? நீங்க விஜய் தானே, உங்களுக்கு தான் ஓட் பண்ணலான்னு இருக்கேன் 2026ல. வரட்டுமா?